விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய என்னுடைய அருமை தோழியும் கல்வியாளருமாக இருக்கக்கூடிய அருட்சகோதரி ஷீனா அவர்களே, இந்த மேலான கல்வி நிறுவனத்தின் முதல்வர் அவர்களே, தாளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களே, அன்பிற்கினிய சகோதரர் திரு முருகேசன் அவர்களே, பிரமுகர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, தங்கள் வீட்டில் ஏதேனும் விசேஷம் இருந்தால் எப்படி அலங்கரித்து கொண்டு வருவோமோ அப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இருக்கும் ஆசிரியர்களே, வாழ்வின் அனைத்து இன்பங்களை துறந்தாலும் சமூகத்தின் பால் பேரக்கறை கொண்டு பேரன்போடும் பெரும் கருணையோடும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி வருங்காலத்திற்காக தன் வாழ்நாட்களின் மணித்துளிகளை அர்ப்பணித்து கொண்டு இங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரிகளே, இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய மாணவ கண்மணிகளே, வணக்கம். இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நன்றி. நீங்கள் கொஞ்சம் எக்கோ குறைச்சிருங்க, ஃபுல்லாக குறைச்சிருங்க, எக்கோ ஃபுல்லாக குறைச்சிருங்க. நன்றி. எப்போவுமே இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான பேச்சாளர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் வந்துடும். ஏன்னா இவ்வளோ மொத்தமாக நாங்கள் மக்களை பார்க்குறது ரொம்ப சிரமம். இவ்வளோ மொத்தமாக கூடியிருக்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒரு 15-20 வருஷம் ஆச்சு. நீங்கள் ரொம்ப எக்கோ வச்சுருக்கீங்க, என்னால் பேசவே முடியாது போல். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது, இவ்வளோ பெரும் கூட்டத்தை பார்க்கும் பொழுது, சரி இன்றைக்கி மொத்தமாக சிக்கியிருக்காங்க, பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன். நிறைய நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது இந்த கூட்டம் இந்த ஆண்டு விழாவிலலாம் வர்றது பேச்சாளர்கள் பேச்சை கேட்குறதுக்காக கிடையாது. அது குழந்தைகள் டான்ஸ் ஆடுறதையும் பாட்டு பாடுறதையும் பரிசு பெறுவதையும் பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்க்குறச்ச இல்லை உன் பேச்சையும் தான் கேட்க வந்திருக்கோங்கிற மாதிரி இருக்குது. நன்றி. என்ன சில பேர் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும். ஏன்னா இது வரைக்கும் இதில் தானே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நேரில் உங்களுக்காக தானே வந்திருக்கேன். இன்றைக்கும் இதுலேயே பார்க்குறீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த கொஞ்ச நிமிஷங்கள் உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கேன்.
நீங்களும் நானுமாக சேர்ந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாளின் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை மிகவும் ஆரோக்கியமான முறையில் செலவழிப்போமா? காணொளி எடுத்துகிட்டு இருக்கிற அண்ணன் உட்காந்துருங்க. ஒரு 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 35 பேரை மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நன்றி. நான் கொஞ்சம் ஆடாமல் செய்யாமல் பேசுகிறேன். இப்போ என்ன பேசிட முடியும் உங்களுக்கு? இன்னும் எனக்கு முன்னால் சிஸ்டர் ஷீனா எல்லா அறிவுரைகளையும் கொடுத்து விட்டார். வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மை சுற்றி இயங்கி கொண்டு தான் இருக்குது. எல்லாமே நமக்கு தெரியுது, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். நம்மை மிகச்சிறந்த முறையில் வழிபடுத்துவதற்காகத்தான் மதங்கள், சமய நூல்கள், கல்வி நிறுவனங்கள், அரசாங்கங்கள், பல்கலைக்கழகங்கள் எல்லாமே. ஆனால் எந்த இடத்தில் நாம் நம்மை ஒரு பாயிண்டில் உணர்ந்துக்கிட்டோம்னா நம்முடைய வளர்ச்சியை நாம் நினைத்தால் கூட தடுக்க முடியாது. அந்த முடிச்சுகளை உங்களுக்கு முன்னால் அடையாளம் காட்டிவிட்டு அதை நீங்களே அவிழ்த்து கொள்வதற்கான வழிகளையும் உங்களிடத்திலேயே விட்டுவிட்டு இடம் சாரலாம் என்று இருக்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே, இந்த சிஸ்டர்ஸை விட்டுருங்க, அங்கேயும் இருக்குதுங்க மதர்னு, இவங்களை அப்படியே விட்டுடுங்க. நம்ம எல்லாருக்குமே எடுத்தால் பயாலஜிக்கலி குழந்தை பெற்றிருக்கிறோம் இல்லையா? நமக்கு தமிழ் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் பெற்றோர். பெற்றோர் கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா என்ன பெற்றோர்? நாம் தந்தோர் தானே. ஹோலி சைல்ட் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தையை தந்தோர், குடும்பத்திற்கு வாரிசை தந்தோர், இந்த சமூகத்திற்கு நல்ல குடிமக்களை தந்தோர் தானே. நாம் எதுக்கு பெற்றோர்? அது ஒரு வினைச்சொல். ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தா அந்த பொருள் நமக்கு புரியும் பாருங்க. வல்ல இறைவனின் பெரும் கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதற்காகத்தான் நமக்கு பெற்றோர்னு பேர். முதல்ல நாம் குழந்தையை பெற்றிருக்கிறோம். இறைவனால் இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டு குழந்தை நம் வீட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த குழந்தைகளை மிகச்சிறப்பான முறையில் வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை பெறுதல். இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்கிறோம்ல, இந்த உலகத்திலேயே 2 தொழில் தான் மேடம் சூப்பர். ஒன்று டீச்சராக இருக்கிறது, இன்னொன்று டாக்டராக இருக்கிறது. நோபல் ப்ரொஃபஷன் ரெண்டுமே. இந்த கிறிஸ்துவ மிஷனரிஸ் எல்லாம் இந்த 2 விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்காங்க. கல்வி, மருத்துவம் ரெண்டும் மிக முக்கியமானது. ஆனால் நான் சொல்கிறேன், டாக்டரை விட டீச்சர்ஸ் கொடுத்து வச்சவங்க. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ உதாரணத்திற்கு இந்த நாட்டினுடைய ஏதோ ஒரு அமைச்சர், இல்லை இந்த நாட்டினுடைய ஏதோ உயர்ந்த கல்வி அதிகாரி, ஏதோ நீதித்துறை அதிகாரி, போலீஸ் ஆஃபீஸர், யாரோ ஒருத்தர் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேடையில் இருக்காங்க. நான் சொல்வேனா என்னன்னு? நான் தான் இவருக்கு டீச்சர் சொல்வேன். பெருமை தானே எனக்கு. என்கிட்ட படித்த புள்ள ஒரு நீதிமானாக வந்திருக்கு, ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்திருக்கு, ஏன் ஒரு ஃபாதராக வந்திருக்கு. மகிழ்ச்சி தானே, நான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு டாக்டரால் சொல்ல முடியாது. இதோ இங்கே அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் தான் என்னிடத்தில் கிட்னிக்காக மருந்து வாங்கி சாப்பிடுகிறார். ஆனால் டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறேன், 2 நோபல் ப்ரொஃபஷனில் தி பெஸ்ட்டு ப்ரொஃபஷன் டீச்சிங் ப்ரொஃபஷன். அவ்வளவு பெருமையை வெளியில் பறைசாற்றி கொள்ளலாம், தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பேசலாம். அதனால் டீச்சர்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வசதி, மிகப்பெரிய விஷயம் வேறு கிடையாது. அதே மாதிரி தான் இயற்கையின் மிகப்பெரிய அருட்கொடையாக பெற்றோர்ன்ற பேர் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, உங்ககிட்ட எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கடத்திட்டு போகணும். யார் நல்ல பேச்சாளர்னா, பேசுகிறவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர்னு நான் சொல்ல மாட்டேன்.
என்னுடைய டிக்ஷனரியில் பேசிட்டு போனதுக்கு பிறகும் யார் ஒருவர் நமக்குள் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் நல்ல பேச்சாளர். நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்களுக்குள் பேசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நான் தர வேண்டுமே என்ற இயற்கை இடத்தில் நான் கெஞ்சி நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது கவனம் வையுங்கள். மொத்த ஸ்பீச்சும் எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஸ்பீச்சில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கானதாக இருக்கலாம், அதுக்காக நீங்கள் இந்த நேரத்தை செலவழிக்க நேரிடும். அப்படித்தான் ஒரு புத்தகத்தை படிக்கும்பொழுது 400 பக்க புத்தகத்தில் 480வது பக்கத்தில் 3வது பேரால 2வது வரி எனக்கானதாக இருக்கும். அந்த 480 பக்கத்தையும் நான் கடந்தால்தான் அந்த வரி எனக்கு கிடைக்கும். அப்படித்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது. அப்படித்தான் இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிக்கோங்க. என்கிட்ட பல தடவை பல பேர் நான் ஒரு 10 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு 2 விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதை நான் சொல்லிடுறேன் உங்ககிட்டையும். நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அது நம்ம உறவாக இருக்கட்டும், நம்ம மக்களாக இருக்கட்டும், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குங்கிறதுக்கு தனி தெம்பு வேணும். முடியாது மேடம், சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தா கூட ஒரே வார்த்தையில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க முதல்ல, இப்போ இல்லை, வேலைக்கு இல்லை, அவங்க போயிட்டாங்க. சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பேன், என்ன பர்வீன் டல்லாக இருக்கிறேன்பாங்க. நல்லா தானே இருக்கிறேன், வீட்டில் ஏதாவது சண்டையா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். அவர் சொல்லியிருப்பார், ஏதோ ஒரு $1 வாங்கணும்னு சொன்னியே, மத்தியானம் 2 மணிக்கு வாங்கி தரேன், சீக்கிரமாக முடித்த உடனே லேட் பண்ணாமல் வான்னு சொல்லியிருப்பார். வீட்டில் சண்டையான்னு கேட்கும் அந்த அம்மா. போடாத சண்டையெல்லாம் போட்ட சண்டையை பற்றி நினச்சிட்டு இருப்பேன் நான். மனசு இருக்குல்ல, அந்த மனசை ஒரு மாதிரி கண்டிஷன் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பெற்றோருடைய ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன். என் பிள்ளை ஃபஸ்ட்டாக வரணும்னு எனக்கு ஆசை, அப்படி தானே? எல்லாருக்கும் ஆசை தானே? ஆமாவா இல்லையா? அப்போ யார் செகண்ட் வர்றது? எல்லாரும் ஃபஸ்ட்டு வர முடியுமா? மீன் கடலில் நீந்தும், மான் காட்டில் ஓடும். உங்கள் வீட்டில் மீனாக இருந்துச்சுன்னா அதை காட்டில் ஓட சொல்லாதீங்க. நான்லாம் மீன் கடலில் நீந்தினேன். இப்போது என்னை பற்றி ஒரு பயோடேட்டா வாசித்தால அந்த பையன், அவன் வாசித்த அந்த பயோடேட்டாவில் ஒரு சிறிய திருத்தம் இருக்குது. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் முன்னால் கொடுத்துட்டாங்க முருகேசன் சார்கிட்ட. இப்போ என் பயோடேட்டா மாறி இருக்குது. நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு வெளிச்ச லைட் போட்டு விட்றேன். இப்போ இருட்டாக இருந்தது, என் மேலே இப்போ லைட் விழுந்ததில்ல, அப்படி ஒரு லைட் போட்டு விட்றேன். ஃபஸ்ட்டாக வரணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. என்னுடைய வாழ்க்கையில் நான் 10th ஸ்டாண்டர்டில் 2nd கிளாஸ் மேடம், 58% தான். என்னடா இது இவ்வளோ பெரிய ப்ரொஃபஸரு, வெங்காய பச்சடி தயிர் பச்சடி PhDலாம் வாங்கியிருக்குது, இவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர், உலகமெல்லாம் சுற்றுற பேச்சாளர், பேராசிரியர், 2nd கிளாஸா? வைஸ் சான்சலருக்கு நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுன்னாலும் என்னுடைய ஃபஸ்ட்டு கல்வி தகுதியில் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னுடைய SSLC மார்க்கை. உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லிவிடுங்க, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 10th மார்க்கு தான் உன்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 58 மார்க் தானே நான் வாங்கினேன். ஆனால் என்ன தெரியுமா என்னுடைய பயோடேட்டா? MA படித்து யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். உங்கள் குழந்தைகள் கையில் ஒரு ரேங்க் கார்டு கொண்டு வராங்கல்ல, ஒரு மார்க் ஷீட் கொண்டு வராங்கல்ல, அந்த மார்க் ஷீட்க்கு பேர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். உங்களுடைய குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்கிறதா என்பதனை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வதற்காக, அந்த குழந்தையை அசஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கார்டு, தீர்க்கிறதுக்கு இல்லை. இது ஃபஸ்ட்டு இது செகண்டுன்னு சொல்லி தீர்க்கிறதுக்கு கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சில வளர்ச்சிகளை அடைந்திருக்கிறேன். வளர்ச்சிகள் தான் முக்கியமே தவிர ஃபஸ்ட்டாக வர்றது முக்கியம் இல்லை. பல நேரங்களில் ஃபஸ்ட்டாக வர்றது அதோட நின்று போகுது, வளர்றதே இல்லையே. நல்லா படிக்கிற பிள்ளை கான்ஃபிடென்ட்டே இல்லையே. ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஆழமாக யோசிச்சு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். குழந்தைகளை ப்ராக்ரஸ் காட்டுதான்னு பாருங்கள்.
இன்னைக்கு ஒரு மார்க் வாங்கியிருக்கே, நாளைக்கு அதை விட கூடுதலாக வாங்குதான்னு பாருங்க. ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் அசஸ்மெண்ட். நம்ம குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற அம்மா அப்பா இங்கே இருப்பீங்க நிறைய பேர். இந்த பரிசெல்லாம் வாங்குற அம்மா அப்பா, ஐயோ அடுத்த அம்மா அப்பாட்ட சொல்கிறது, சிஸ்டர் என் குழந்தை தான் ஃபஸ்ட். அப்போ நான் என்ன செய்கிறது? அதுக்கு என் வீட்டில் ஃபெயிலாக போய்கிட்டு இருக்குது, அது என்ன பண்ணுறது? நான் ஒரு விஷயம் சொல்லவா, உன்னுடைய குழந்தை ஃபஸ்ட்டாக வரது இருக்கலாம், என் குழந்தை இன்னைக்கு ஃபெயிலாக போயிட்டு இருக்கலாம், ஆனால் அது ப்ராக்ரஸை காட்டிகிட்டு இருக்கு. நாளைக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்குற உனக்கு சம்பளம் கொடுக்குற ஆளா என் குழந்தை வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இதனால் தான் சொல்லுகிறார் பிரதமர் மோடி, டியர் பேரண்ட்ஸ், டோன்ட் கன்சிடர் your children's report card as your visiting card. எப்படின்னு சொல்றார்? குழந்தைகளுடைய விசிட்டிங் கார்டு, ரிப்போர்ட் கார்டு உங்க விசிட்டிங் கார்டு கிடையாது. ஐயோ இந்த அம்மா அப்பா செய்கிற அட்டூழியம்ப்பா, இங்கே சொல்லாமல் எங்கே சொல்கிறது? நான் உன் பேர் என்ன பாப்பா? பிரதிபா மேடம். அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி மேடம். என்ன வயசு உனக்கு? 6 ஆச்சு மேடம் இந்த வருஷத்தில். உங்ககிட்டயா கேட்டேன்? பிள்ளைகிட்ட தானே கேட்டுட்ருக்கிறேன். எதையுமே குழந்தைய சொல்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் நானே சொல்கிறது என் குழந்தைக்காக. என்னுடைய தெருவில் நிறைய நர்ஸுங்க மேடம். ஏன் தெரியுமா? எங்கள் 2 தெரு தள்ளி இருந்த அந்த 25-30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த புகழ்பெற்ற சமூக நலக்கூடம் நர்ஸ் ஆஸ்பத்திரி. அங்கே இருக்கிறவங்க தான் ஆகப்பெரிய வெற்றியாளர்கள்னு தாய்மார்களும் தந்தைமார்களும் நம்பியதனால் தன் குழந்தைகள் அத்தனை பேரையும் அவர்கள் நர்ஸுகளாகத்தான் மாற்றினார்கள். எங்கள் அப்பா கூட என்னை பெத்தாலஜி படிக்க வச்சு லேப் அசிஸ்டண்டாக தான் அனுப்ப இருந்தார். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இருக்குல்ல. என் தாய் தந்தைக்கு தெரியவே தெரியாது நான் என்ன படிக்க போகிறேன் என்று. நான் சொன்னல என்னுடைய பயோடேட்டா மாறி இருக்குன்னு. உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு ஸ்கூலில் பிடி டீச்சராக தான் தொடங்கினேன். அப்புறம் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் 2 வருஷம் லெக்சரராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் எஸ்ஐடி காலேஜில் 25 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக உயர்ந்தேன் நான். இந்த 25வது வருஷம் 2025 ஜூலை மாதம் 18ஆம் தேதி அப்படி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக உட்காந்துருக்கிற எனக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டேருந்து ஒரு பணியாணை வருது. போதும், நீ அங்கே வேலை செஞ்சது, ஒரு 3 வருஷம் லீவ் போடு, பணி விடுவிப்பு நான் செய்கிறேன். உலக தமிழ்ச்சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது, தமிழ்நாடு அரசு நிறுவனம், தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இருக்குது. அதற்கு உன்னை நான் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பணி நியமனம் செய்திருக்கிறேன். நீ அந்த இயக்கத்தில் நீ இயக்குனராகவும் துணைத் தலைவராகவும் பணிபுரிய வேண்டும் ஆணை. ரொம்ப வறுமையில் வளர்ந்தவனா, உழைப்பாளர்களுக்கு பிறந்தவள் நான். ரொம்ப ஆசை எனக்கு, ஆனால் வறுமை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எளிமையையும் பணிவையும் கல்வி கற்கின்ற பொழுது கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த குழந்தை இந்த உலகத்தை வழி நடத்துகின்ற மிகப்பெரிய தலைமைத்துவத்தை பெறும். எளிமையை சொல்லித்தர வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கிறேன், மிகப்பெரிய துயர நிலைதான். சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். 10ஆம் கிளாஸ்லேயே மனசில் பெரிய ஆசை, சாப்பாட்டுக்கே இல்லை, ஃபீஸ் கட்ட முடியாது. 600 ரூபாய் எனக்கு யார் கட்டினார்கள்னே தெரியல. என்னால் எக்ஸாமே எழுத முடியாது. +2 பொழுது எனக்கு யார் கட்டினார்கள் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எங்கள் டீச்சருக்கு தெரியாது. 600 ரூபாய் கட்டிட்டு போயிட்டாங்கம்மா படின்னு சொன்னாங்க. அந்த 600 ரூபாய் வாங்கி கொண்டு படித்து வந்தவள் நான். இன்றைக்கு என்னுடைய ஊதியத்தில், நான் பேசி சம்பாதிக்கும் ஊதியத்தில் 6 பிள்ளைகளுக்கு நான் தொடர்ந்து 18 ஆண்டு காலமாக ஃபீஸ் கட்டி கொண்டு இருக்கிறேன். எனக்கான பணி. எனக்கு யாரோ 600 ரூபாய் கொடுத்தால் அந்த 600 ரூபாயை நான் திரும்பி அந்த குழந்தைகளுக்கு படிப்பிற்காக நான் தந்து கொண்டிருக்கிறேன். வளர்ச்சி என்பது இதுதான் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த பெரிய ஆஃபீஸ் இருக்கணும்னு ஆசை. ஒரு ஸ்டூல் கூட கொடுக்கல எனக்கு. பிடி டீச்சராக போகும்போது வெயில் இருக்கும், நடந்துட்டு இருப்பேன். வெயிலுக்காக அங்கே உட்கார முடியாதுன்ட்டு காரிடோரில் நடந்துட்டு இருப்பேன் நான் அந்த ஸ்கூலில். இன்னைக்கு வாங்க, மனசில் தோணுச்சு,
குழந்தைகளுக்கு நீங்கள் கனவை வளர்த்தெடுங்கள் என்கிறேன் நான். கனவை விதைக்கிறீங்களா? வெறும் பணக்காரர் ஆகிறது அல்ல கனவு. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவன், நான் குரூப்க்கு பேசுறவளே இல்லை. உங்கள் குழந்தைகள் கல்வி கற்றால் மட்டும் போதாது, இந்த சமூகத்தில் அதிகாரம் பெற வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். என் பெற்றோர்களே, அதிகாரத்தில் வந்து உட்காரட்டும் உங்க பிள்ளை. எனக்கு ரொம்ப ஆசை, இந்த 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 ஸ்டேஜ் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்கணும். ஒரு 4 அடிக்கு ஒரு பெரிய டேபிள், கருப்பு டேபிள் இருக்கணும். மெரூன் கலரில் வுட் ஒர்க் இருக்கணும். கருப்பு கலரில் பெரிய ஒரு சேர், அதில் வெள்ளை டவல் போட்டு இருக்கணும். வெளியில் வந்தால் 3 அலுவலக பணியாளராவது இருக்கணும். முன்னால் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு என்னுடைய ஃபைல் எடுத்துறதுக்கு போகிறதுக்கு ஒரு ஆள். வெளியில் வந்து பார்த்தா நல்ல பெரிய இனோவா கிறிஸ்டா கார் வெள்ளை கலரில் நிற்கணும். எப்போவோ கண்ட கனவு பிரபஞ்சம் குறித்து வைத்திருக்கிறது. நீங்கள் மதுரைக்கு வாங்க, என் அலுவலகம் இப்படித்தான் இருக்கிறது. நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. மிர்சாப்பேட்டையில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்து, லேடி வெலிங்டன் பள்ளிக்கூடத்தில் படித்து, சென்ட் ஜான்ஸில் படித்து, என்கேடியில் படித்து வந்த ஒரு குழந்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நானே ஒரு சப்ஜெக்ட். நான் வளர்ந்திருக்கிறேன், நான் சப்ஜெக்ட். இன்னும் நான் உழைக்க வேண்டும். இன்னும் நான் உழைத்தால் பென்சிலில் இருந்து ஆரம்பித்த பயணம் இதோ கிரீன் பென்னில் வந்து நிற்கிறது. இதில் இருக்கக்கூடிய கிரீன் மையில் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும். உழைக்கணும், பணி செய்யணும், பணம் பார்க்காமல், சுகம் பார்க்காமல், உடல் ஓய்வு பார்க்காமல் உழைக்கணும். அவ்வளவுதான். பணத்தை தேடி அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை கல்வியை தேடி, வாழ்க்கை உயர்வை தேடி உங்கள் குழந்தையை நீங்கள் அந்த மாதிரி வளர்க்கணும் என்கிறேன் நான். ஒன்றும் இல்லை, நான் இப்படி சொல்கிறேன். நான் ஒரு தன்னெழுச்சி பேச்சாளர். இப்போ என்னுடையது வந்து நான் செய்கிற வேலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் உங்கள் முன்னாலெல்லாம் வந்து நிற்கிறேனே, உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராக கூப்பிட்டீங்க என்ன? இல்லையே, பேச்சாளரை தானே கூப்பிட்டீங்க. நான் எப்படி பேச்சாளர் ஆனேன்? எந்த வினாடி அது? நான் யோசிச்சு பார்க்குறேன். அதை அப்படியே உங்ககிட்ட கடத்திட்டு போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளையையும் நினைத்துக் கொள்ளுங்கள். நான் இதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 500க்கும் மேற்பட்ட பரிசுகள் வாங்கியிருப்பதாக குழந்தை அறிவித்தாள். 532 பரிசில் 180 ஸ்போர்ட்ஸ், 60 தான் மேடம் ஸ்பீச்சு. மீதி எல்லாம் டான்ஸ் ஆடுறது, கோலம் போடுறது, பாட்டு பாடுறது, நாடகம் நடிக்கிறதுல தான் மீதி ப்ரைஸஸ் எல்லாம். சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் 180 ப்ரைஸ் வாங்கினல ஸ்போர்ட்ஸில். சங்கர் தயாள் சர்மா சார் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது ஹோல் இண்டியன் பெட்டாலியனுக்கு 26ஆம் தேதி ஜனவரி மாதம் டெல்லியில் நடந்த ராஜ்பாத் பரேட், ஆர்டி பரேடில், ரிப்பப்ளிக் டே பரேடில் ஹோல் பெட்டாலியனுக்கு புதுசாக அமைக்கப்பட்ட பெட்டாலியன் அது. அதில் ரைட் மார்க்கர் நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். பெஸ்ட்டு ரைட் மார்க்கர் நான், ஃபஸ்ட்டு ரைட் மார்க்கர் நான் தான் கூட்டிகிட்டு போவேன். சங்கர் தயாள் சர்மா சார்கிட்டேருந்து நான் பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் நல்லா ஆடுவேன். கபடி, ரன்னிங், 100 மீட்டர்ஸ், 800 மீட்டர்ஸ், ஆப்ஸ்டக்கல்ஸ், ரிலே, ஹேண்ட்பால், வாலிபால், கபடி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஏன் அதில் போல? அதில் தானே எல்லாமே ப்ரைஸ் வாங்கினேன். நான் பலரை பார்த்திருக்கிறேன், நம்முடைய நாட்டில் நான் பலரை பார்த்திருக்கிறேன். குழந்தை பருவத்தில் கல்லூரி வரைக்கும் பெரிய பெரிய பரிசுகளை சில துறைகளில் வாங்கக்கூடியவர்கள் வருங்காலத்தில் அந்த துறையில் அவர்கள் மிளிர்வதே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு அங்கே திறனை அவர்கள் வெளிப்பட்டார்களே தவிர ஆழ் மனத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அதனோடு ஒன்றவில்லை. ஆழ் மனசுல ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு அடையாளம் காணணும். நீங்க உங்க குழந்தை அந்த நெருப்பு அடையாளம் காணணும். தொடர்ந்து அதை எல்லா பல்கலைக்கழக பேச்சுகளிலும், எல்லா புத்தக கண்காட்சிகளிலும், இத்தகைய கல்வி நிறுவனங்களிலும் தொடர்ந்து நான் பெற்றோர்களுக்கும் என்னுடைய தமிழ் உறவுகளுக்கும் சொல்லிக் கொண்டிருப்பது, உங்களில் உங்கள் பிள்ளையிடத்தில் உள்ளே ஆழ் மனதில் அழுந்தி கிடக்கக்கூடிய அந்த ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிங்க. அந்த ஸ்பார்க் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
அதுதான் நீங்கள். என்னுடைய ஸ்பார்க்கை நான் கண்டுபிடிச்சேன். என் ஸ்பார்க் என்ன தெரியுமா? விளையாட்டல்ல, பாட்டல்ல, கலை அல்ல, எதுவும் இல்லை. ஓவியம் இல்லை, சிற்பம் இல்லை, எதுவும் இல்லை. என்னுடைய ஸ்பார்க் தமிழ் மொழி. தமிழ் மொழியில் என்னுடைய ஸ்பார்க்கை நான் பிடிச்சேன். ஒரு கவிதை சொல்லிட்டா போதும், எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அப்படி வரும். அலை அலையா அலை அலையா அலை அலையா வந்து மூளை எல்லாம் இனிப்பாயிடும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுதோ அல்லது ஒரு நாடகத்தில் நடித்து கைத்தட்டல்கள் வாங்கிய பொழுதோ எனக்கு அது வந்ததே கிடையாது. எனக்குள் வந்த அந்த நெருப்பை நான் அடையாளம் கண்டேன். ஒரு பாட்டு போதுமானது எனக்கு. எனக்குள் நான் அப்படியே உட்கார்ந்து இருப்பதற்கு. இதோ இங்கே எல்லாருமே சிஸ்டர்ஸ் ஆகும், பிரதர்ஸ் ஆகும், ஃபாதர்ஸ் ஆகும் வந்து உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து உட்காடுறாங்க. இதில் சில பேர் ஸ்பார்க் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்வத்தில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா நடுவுலையே போயிடுவாங்க. இதுதான் ஸ்பார்க் அப்படின்னு பிடிக்கணும்ல. இதோ நான் இந்த 3ஆம் தேதிக்கு ஆஸ்திரேலியா போகிறேன். செல்லுயிர் நிமிர்த்திய செங்கோல் என்று சிலப்பதிகாரத்தை பேசுவதற்காக, செயற்கரிய செய்வர் பெரியர் என்று பெரிய புராணத்தை பேசுவதற்காக, கம்ப பாத்திரங்கள் என்று கம்பராமாயணத்தை பேசுவதற்காக ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரத்திற்கு போகிறேன் அடுத்த மாதம் 3ஆம் தேதி. அந்த டிக்கெட்டை என் சொந்த செலவில் நான் வாங்குறதே இல்லை. எல்லாம் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு பேச வைக்கிறேன். இப்போ வந்துட்டு போகிறதுக்கும் போக்குவரத்து செலவை சிஸ்டர் ஷீனா தான் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, லக்ஷ்மியை தேடி அலையாதீங்க, சரஸ்வதியை பிடிச்சி வச்சுக்கோங்க, லக்ஷ்மி தானாக வந்து சேரும். கல்விதான், கற்றல் தான். இந்த கற்றலில், கல்வியில் உங்கள் பிள்ளை அவனை அவளை அடையாளம் காணட்டும். என்ன நான் எனக்கு நெகட்டிவ் ஸ்ட்ரோக்கில் சொல்லட்டுமா? எப்படி அடையாளம் காண்றது? நான் இப்படி சொன்னால் தான் புரியுது நமக்கு. ஏன்னா அப்படி பழகிட்டோம், நம்ம லாங்குவேஜ் அப்படி பழகிட்டோம். இப்போ சொல்கிறேன், புரிஞ்சிடும் பாருங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் ஐரோப்பாவில் ஒரு திருடனை பிடிச்சிருக்காங்க. ஐயா, திருடனை பிடிச்சிருக்காங்க. அவன் உட்காந்துருக்கான், முன்னால் அவனுடைய அட்டார்னி, அவனுடைய போலீஸ் ஆஃபீஷியல் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட வாக்குமூலம் கேட்குறாங்க. நான் அந்த ஆர்டிக்கல் படிக்கிறேன். அந்த வாக்குமூலம் என்ன அவன் சொல்கிறான்னா, ஏய், நீ ஓப்பன் பண்ண அந்த பெரிய லாக்கர் எவ்வளோ கோடி ரூபாய் தெரியுமா? தெரியாது சார். நீ தானடா ஓப்பன் பண்ண? நான் தான் சார் ஓப்பன் பண்ணேன். அப்போனா நீ தானடா அதுக்கு பொறுப்பு? நான் திருடல சார், நான் லாக் மட்டும் தான் ஓப்பன் பண்ணேங்கிறான் அவன். லாக் ஓப்பன் பண்ணனா? ஆமாம் சார், எனக்கு சில பவுண்டு கொடுத்தாங்க, நான் லாக் ஓப்பன் பண்ணுவேன். உன் வேலை என்னடா? நான் லாக் ஓப்பன் பண்ணுறவன் சார். அமைதியாக உட்காந்துட்டு அவருடைய வாக்குமூலம் கேட்க அவன் சொல்கிறான், எனக்கு இங்கே அடிச்சுதுங்க அந்த ஸ்பார்க். முடிஞ்சா நீங்கள் உங்ககிட்ட அதை கடத்துகிற ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதியிருந்தாங்க. ட்ரெடிஷன் டு தெரில, எனக்கு சரியாக அதை புரிஞ்சிக்க முடியல. Why should you transform it from tradition? Tradition is our wealth. இல்லையா? எனக்கு I'm a language teacher, I have a different opinion. அவன் சொன்ன விஷயம், சார் எனக்கு சில பவுண்டு கொடுத்தாங்க சார், அதனால் இதை நான் திறந்தேன். டேய், உன்னை பற்றி சொல்லிடா, நான் ஃபிசிக்ஸ் படித்தவன் சார், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த உள்ளுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற விஷயங்களை கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணி திறக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார். இந்த வேலைக்கு எப்படி வந்த சார்? 1 நிமிஷம் கொடுப்பாங்க சார். அந்த 1 நிமிஷத்தில் அவங்க கொள்ளையடிச்சிட்டு வெளியில் வரணும். அவங்களுக்கு 2-3 நிமிஷம் இருக்கலாம், ஆனால் எனக்கு 1 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதில் நான் 25-30 செகண்ட் எடுப்பேன் சார். அதை லாக் அப்படி ஓப்பன் பண்ணுவேன் சார். நான் அந்த டைமை பார்த்து ஓப்பன் பண்ணும்போது மனசு கிரு 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 கிருன்னு இருக்கும் சார். அப்படி ஓப்பன் பண்ணும்போது கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள் சார். அந்த சத்தம், அந்த லாக்கருக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்களே ஏதோ கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குன்னு, அதை விட பெருமதியானது சார். அந்த சந்தோஷத்துக்காக தான் சார் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறேங்கிறான் அவன். நான் ஒன்று சொல்லட்டுமா? இதை பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கில் சொல்கிறேன். ஒரு அம்மா இருக்கால்ல, அவள் சமைக்கிறாள்ல, நின்று சமைக்கிறாள்ல, அது ஒரு ஸ்பார்க்கு தான். பிரமாதமாக சமைச்சு முடிப்பாள். அவள் சாப்பிட மாட்டாள், பிரமாதமாக சமைச்சு முடிச்சுட்டு அப்படி பாப்பா. அது டீச்சருக்கு வரும் ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஸ்பார்க்.
நான் சொன்னது கடைசி இருக்கிற குழந்தை கூட புரிஞ்சிருச்சுடா. இந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அதை நான் வந்து ஒரு கவிதை வாசிச்சேன்னா அதை நீங்கள் ரசிக்கின்ற வரைக்கும் உங்களிடத்தில் என்னால் கடத்திவிட முடியும். அது என்னுடைய ஸ்பார்க். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் மீது, உங்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ஏன் டயர்ட் ஆயிடுறீங்கன்னா, பிடித்தமான வேலையை நீங்கள் செய்யவில்லை. மரணம் அடைவதற்கு 1 மாதத்திற்கு முன்னால் எங்களுடைய கல்லூரியில் வந்து திரை மொழி என்று ஒரு உரை நிகழ்த்திய பாலு மகேந்திரா அவர்கள், திரைக்கலைஞர் பாலு மகேந்திரா அவர்கள், உணவு இடைவேளையில் நான் போய் கேட்குறேன், சார் ஏதாவது எனக்கு சொல்லுங்கள் சார். சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்ன வார்த்தை, பர்வீன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அது ரொம்ப முக்கியம்னு சொன்னார். இந்த வார்த்தை இருக்குல்ல, நான் விரும்பியதை செய்வது, அதுவும் நன்மதிப்புடன் செய்வது, அதுவும் சமூகத்தினுடைய விழிப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் செய்வது என்பதுதான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற ஸ்பார்க். இப்போ நான் இன்னொரு ஒரு வெர்ஷனுக்கு வரேன். இப்போ நான் பேசுகிறேன்னா, உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன்னா, என்னை வேட்டையாடி கூப்பிடுறீங்களா? வந்து என் மக்களுக்கு உற்சாகப்பட்டுட்டு போங்க. சாதாரணமாக ஒரு கேள்வி நேரம்னு ஓப்பன் பண்ணிட்டோமா ஃபாதர்? எப்போவுமே எனக்கு வர ஜென்ரல் கொஸ்டின் ஒன்று இருக்குது ஃபாதர், எப்போவுமே வருது, இந்த 20 வருஷமாக வருது. என்ன தெரியுமா மேடம், நீங்கள் உற்சாகமாக சூப்பராக பேசுகிறீங்க மேடம், அப்புறம் சூப்பராக இருக்குது மேடம், நல்ல உற்சாகமாகிற மேடம். சரி, உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மேடம். என்ன? 2 மணி நேரம் தான் மேடம் தாங்குது, சல்லுன்னு இறங்கிருது மேடம். தொடர்ந்து உற்சாகமாகவே இருக்கணும்னா டிப்ஸ் ஏதாவது கொடுங்க மேடம். மாராமலிங்கம் சார்னு ஒருத்தர், அவர் சூப்பராக ஒரு ஜோக் சொல்வார். இப்போ ஒரு பணக்கார இருக்கார்ல, டெஸ்லா ஓனர் எலன் மாஸ்க், அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர்கிட்ட ரொம்ப தோற்று போய் அவர் மறுபடியும் ஜெயிச்சவர். நீங்கள் ஜெயிச்சிங்களே, ரகசியம் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ரகசியம், சூப்பர் ரகசியம் அவர் சொன்னார். இந்த பேச்சாளர் கேட்டால் ஒரு ஜோக்கையும் சேர்த்து, நான் 2த்தையும் சேர்த்து பார்க்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எலன் மாஸ்க் என்ன சொன்னார்? அவன்கிட்ட என்ன கேட்குறாங்க கேள்வி, நீ ஒரு இலக்கை வைக்கிறாய், அந்த இலக்கை அடைவதற்கு, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோ வாங்கணும், இனிமேல் இன்னிலேருந்து குடிக்கக்கூடாது, அந்த 150 ரூபாவை மிச்சம் பிடிச்சிக்கணும். 150 ரூபா சரியாக சொல்கிறேன்னா தெரில எனக்கு. அவங்க மற்றபடி ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து கரெக்டாக வீட்டில் சமைச்சு மிச்சம் பிடிச்சி சொந்தமாக ஆட்டோ வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு கார் வாங்கிடணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நாள் தான் தாங்குது, சல்லுன்னு இறங்கிடுது, மறுபடியும் அதே கடனுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ உங்களுக்கு எலன் மாஸ்க் சொன்ன பதில், நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு பல மனத்தடைகள் இருக்கும், அதை தாண்டி நீங்கள் எப்படி அதை அடைகிறீர்கள், அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கள். ஆனால் பேங்கரப்சி, கீழே விழுந்தவர் எலன் மாஸ்க், டெஸ்லா தான் தூக்கி நிறுத்துச்சு. நான் இப்போது ஒரு 20-25 நாளைக்கு முன்னால் சான் ஃப்ரான்சிஸ்கோ போனேன். அங்கே அந்த ஆட்கள் இல்லாத அந்த காரில் டிரைவரே இல்லை, ஆனால் ட்ரைவ் பண்ணுது வண்டி, அந்த காரில் உட்காந்தேன் நான். அது டெஸ்லா அவரது தான். அவர் சொன்ன அந்த ரகசியத்தை சொல்கிற, அவர் சொன்னார், நீ தானே அந்த இலக்கை நிர்ணயிக்கிற, அதுதானே மோட்டிவேஷன், அதை அடையிறதுக்கு வேறு யார் உனக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும்? நீ கேட்ட கேள்வியே எனக்கு புரியவே இல்லை போ அப்படின்ட்டார். எனக்கு இன்னும் அது விளக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு, அதை மக்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீ தான் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிற, அந்த இலக்கை அடையிறதுக்கு நீ தானே முயற்சி பண்ணணும், உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்னு கேட்குறாரு அவர். இப்போ இன்னும் புரியல தானே? இப்போது ராமலிங்கம் சார் சொல்கிற விஷயத்தை சொன்னால் புரிஞ்சிடும். ராமலிங்கம் சாரும் நானும் போன வருஷம் வந்து அக்டோபர் மாதம் அட்லாண்டா போயிருந்தோம். சரியான ஹியூமர் அவர். ஒரு சின்ன குழந்தை, இந்த வயசு குழந்தை இருக்கும், நேராக வந்துட்டு, புலவர் ராமலிங்கம் அவர் பேர், அவர் நேராக வந்துட்டு, சார் சன்ஃப்ளவர் ஆயில் கம்பெனி உங்கள் தான் சார்னு கேட்டுச்சு. நாங்களாம் சிரிச்சிட்டோம். அவர் சார் ஏன் பாப்பா உனக்கு அந்த சந்தேகம்னு பயந்து போய் அவர் கேட்டார். இல்லை, நீங்கள் சன் டிவியில் வரீங்க, எல்லோரும் உங்களை ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. அது ஃப்ளவர் இல்லை, புலவர்.
அது சன் டிவியில் வர புலவர், அது சன் புலவர். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் அவங்க கம்பெனின்னு எழுதி வச்சிருச்சு அந்த பொண்ணு. அவர் சிரிச்சுக்கிட்டே மேடைக்கு போய் பேசுகிறாரு. ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்கள், நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இது அதிகமாக பார்க்காதீங்க. வீட்டில் வாசிக்கின்ற பழக்கத்தை வைத்திருங்கள். எப்போவோ வாசித்தது, எப்போவோ யாராவது ஒரு விஷயம் புரியலன்னா இந்த வாசிப்பு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். நான் சொன்னது அமைதியாக வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்கள். இந்த எலன் மாஸ்க் சொன்னது எனக்கு புரியலைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விளக்கம். 3 பேர் இருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேரும் ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சுருக்காங்க 10 வருஷமாக. ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்களா, வீட்டில் இருக்கிற பெண்கள், சில பெண்கள் தான் வந்து டிஃபன் பாக்ஸை அலங்கரித்து அனுப்புவாங்க. சில பேர் வந்து ஒரே மாதிரி அமுச்சு வச்சுருவாங்க. நாம் கூட சின்ன வயசில் பார்க்கலாம், ஒரு புள்ள தயிர் சாதம்னா தயிர் சாதம் மட்டும்தான் கட்டிட்டு வரும். வாழ்க்கை முழுக்க அது அதான் கட்டிட்டு வரும், 8லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இந்த 3 பேருக்கு டப்பாவில் என்னன்னா, 1 இட்லி 10 வருஷமாக முருகேசன் சார், 1 வந்து தயிர் சாதம் மாலா மேடம், 1 வந்து தயிர் சாதம், இன்னொன்று வந்து சப்பாத்தி. 10 வருஷமாக டிஃபன் மாறினதே இல்லை. இந்த 3 பேரும் சேர்ந்து சொன்னாங்க, எவ்வளோ சொன்னாலும் பொண்டாட்டிமார்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களேடா, நான் ஒரு வேலை செய்யலாமா, என்ன நோட் எழுதி வைப்போம்டா. என்னன்னு 10 நாள் உனக்கு டைமு, டிஃபனை மாற்றலைன்னு வச்சுக்க 10வது மாடியில் குதிச்சிருவோம். நோட்ஸ் போயிடுச்சிங்க. அடுத்த நாளும் அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி, அதே இட்லி. ஒரு நாளாக கூடுது கவுண்டவுன். கடைசி நாள், இன்றைக்கி தாண்டா கடைசி நாள், பார்ப்போம்டா. திறந்து பார்த்தா அதே இட்லி, அதே சப்பாத்தி, அதே தயிர். 3 பேரும் மானஸ்தானுங்க சார். போய் குதிச்சிட்டானுங்க, ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. 3 ஒய்ஃபும் ஓடுது. தயிர் சாதம் இருக்குல்ல, அது அழுவுது. ஐயோயோ, நீ இப்படி செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா தயிர் சாதத்துக்கு பதிலாக வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இன்னொன்று, அச்சோ இட்லி 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 இட்லின்னு சொல்வீங்களே, நான் தோசையாவது போட்டு கொடுத்துருப்பேனே, செத்துட்டீங்களே. இந்த சப்பாத்தி மட்டும் அழவே இல்லை, டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நர்ஸு சொல்லுது, உன் புருஷன் செத்து போயிட்டான், அழு, என்ன நினைப்பாங்க 4 பேர். இல்லை நர்ஸ் அக்கா, இந்த 2 பேர் வீட்டில் தயிர் சாதத்தை அந்த அம்மா தான் செய்து, இட்லியே அந்த அம்மா தான் செய்து, என் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு மாவு எடுத்து பிசைஞ்சு சப்பாத்தி போடுறதே இந்த ஆள் தான். இந்த ஆள் ஏன் குச்சான்னு தெரியலையேன்னு அந்த அம்மா. இப்போ எலன் மாஸ்க் சொன்னது புரிஞ்சிருச்சா? உனக்குன்னு ஒரு இலக்கை நீ நிர்ணயிச்சுட்டு நீ அதை மாற்றாமல் என்னை தோக்கடிச்சாங்க நான் தோத்துட்டேன்னு சொன்னால் உனக்காக நாங்கள் கட்டி பிடிச்சிட்டு அழுவணுமா? உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது நீதான். ஏனென்றால் நீதான் உன் வாழ்க்கையை செலுத்துகிறாய். யாரோ ஒருத்தர் செலுத்துவதல்ல வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நீ செலுத்துகிறாயா? உனக்குள் ஒரு மாற்றம் இருக்கிறதா? எனக்குள் 5ஆம் வகுப்பில் வந்த மாற்றம். இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் 45 வயது கடந்து நான் நிற்கிறேன். யோசிச்சு பார்க்கிறேன். நான் 40 ஆண்டுகள் அந்த ஸ்பார்க் யார் முன்னாலும் தலை குனிந்து விடக்கூடாது, எந்த ஒரு வார்த்தைக்காகவும் அவமானப்பட்டு விடக்கூடாது, யாரிடத்திலும் போய் இப்படி கேட்டு விடக்கூடாது. ஒரு சின்ன தன்மானம், அந்த தன்மானத்தோடு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வளர்கிறீர்கள். இப்படி சொல்றேங்க, இதை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். வாழ்வரசி நான் சொல்லலாம். இந்த குழந்தைங்க ப்ரைஸஸ் வாங்குதில்ல, நம்ம எல்லாரும் கைத்தட்ட போகிறோம். இப்போது அந்த குழந்தைங்க ப்ரைஸ் வாங்கும். இதில் என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது சிஸ்டர். எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற பிள்ளைக்கிட்டேயே கப்பு கொடுத்துட்ருக்குறீங்க. யாருக்கு கப்பு கொடுங்க தெரியுமா? மலா மேடம், நீங்கள் வந்ததுலேருந்து சில மாற்றங்கள் வந்திருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதனால் சொல்கிறேன், அடுத்த வருஷத்துலேருந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கினவுக்கு கப்பு கொடுங்க. இன்னும் சில பேர் அடையாளம் கண்டுபிடிங்க, என்ன மாதிரி, உங்களை மாதிரி. என்ன தெரியுமா, இது உருப்படாது, இது ஃபெயிலாக போயிடும் அப்படின்னு டீச்சர் புள்ளி வச்சுருப்பாங்கள்ல, அது பாஸ் பண்ணியிருக்கோம், அதை கொண்டாடுங்க.
அதை மேடையில் வச்சு சொல்லுங்க. இது ஜெயிக்க பிறந்த குழந்தைன்னு சொல்லுங்க. அதனால் சமூகத்தில் நன்மை அதிகம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அட்டண்டன்ஸ்க்கு மார்க் கொடுக்குறீங்களா? 100. என்னை வச்சு கொடுக்கக்கூடாது. அதை 100 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து புள்ள என்னங்க செய்யும்? 95 நாள் வரட்டும், பரவாயில்ல. ஒரு 5 நாள் ஒரு காது குத்துக்கு போட்டோம், ஒரு கல்யாணத்துக்கு போட்டோம், ஒரு சாவுக்கு போட்டோம், ஒரு திருவிழாவுக்கு போட்டோம். தனக்கு உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்க தெரியட்டும். தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு வெந்நீர் காய்ச்சி வைக்க தெரியட்டும். எதுவுமே தெரியாது. 100 நாள் இவங்க கிட்ட கொண்டு வந்து ஹோலி சைல்டு, அது பட்டோலி வீசி பறக்க போகுது நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த சொல்ற பேச்சு கேட்காத பிள்ளைங்க எல்லாம் என்னன்னா ஓவரா படிக்கிற பிள்ளைங்க. அம்மா அப்பா சொல்ற பேச்சு அவ்வளோ சீக்கிரமா கேட்காதுங்களே. ஒரு அம்மா இருந்தாங்க, நான் நேரடியாக சொல்றேன், கேஸ் ஸ்டடி. கை கால் விழுந்திருக்கு கணவருக்கு, பக்கத்து ரூம்ல பையன் இருக்கிறான், 19 வயசு பையனுக்கு. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு, ஆஸ்பிரின் வேணும்னு கேட்குறாங்க. அங்கே இருக்க எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் நகர முடியலன்றாங்க. அவரை பக்கவாதம், அவரால் எழுந்து கொடுக்கறதுக்குள்ள அது துடிக்குது. வைஃப் தம் பையன் பேரை கூப்பிடுறாரு, டேய் இங்கே வாடான்ட்டு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லிட்டு செத்து போச்சு தெரியுமா? அவன்கிட்ட சொல்லாதீங்க, அவன் செய்ய மாட்டான் சொல்லிட்டு செத்துருச்சு அந்த அம்மா. என்ன படிக்க வச்சு என்ன பிரயோஜனங்கிறேன் நான். இன்னைக்கு ரெட் ஹில்ஸில் இந்த விஷயத்த சொல்கிறேன். வீட்டுக்கு போய் இன்னிலேருந்து ஒரு டயலாகை நீங்கள் மாற்றுறீங்க. இங்கே பாடுறா, நீ படித்து ஆளாகி பெரிய ஆளாயிடுறா, எங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிற டைலாகை கட் பண்ணி, இங்கே பாரு, உன்னை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்காக நானும் அம்மாவும் படாத பாடுபடுறோம், என்னையும் அம்மாவையும் உன் தம்பி தங்கச்சிகளையும் நீ தான் பார்த்துக்கணும் என்று சொல்லி அந்த பாண்டேஜோடு அந்த குழந்தையை வளர்த்தெடுங்கள். ஏன்னா பலது அப்படி தான் சுற்றிட்டு இருக்குது, தான் ஜெயிச்சா போதும்னு சுற்றிக்கிட்டு இருக்குது. குழந்தைகளை ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா இங்கே வட சென்னையில் இருந்தவங்க தான், அங்கப்பநாயக்கன் தெரு தான் நான் பிறந்து முதலில் வந்த வீடு. எங்கள் அம்மா டெரர். இன்னைக்கு 80 வயசு எங்கள் அம்மாவுக்கு. இன்னைக்கு சுல்தானா அப்படி நான் என் இறைவனை சாட்சியாக்கி சொல்கிறேன், கை கால்லாம் ஒரு நிமிஷம் அப்படி ஆடி அப்படி அடங்கும். அம்மா வந்துட்டேம்மா, என்னடி 3 நாளாக காணோம், ப்ரோக்ராம்னு போயிட்டு இருக்கிற, வரமாட்டியா வீட்டுக்கு? இந்தாம்மா வந்துடுறேன், ஓடு டிக்கெட்டை கேன்சல் பண்ணு, ப்ரோக்ராமை போய் நிற்பேனே நான் அம்மாட்ட. இன்னைக்கு இருக்கா? எங்கள் அம்மா ஒரு சுருதி பெட்டி வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி அம்மா அப்பா தான். அந்த சுருதி பெட்டியில் எப்படின்னா சிஸ்டர், சா ரீ கா இந்த மாதிரி சுருதி இருக்கும்ல, அதில் சாலை நிறுத்திடும் எங்களை. அம்மா பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. ரீக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, அம்மா பட்டுன்னு ஒன்று விழும். என்ன குரல் உயருது? சொன்னல பசிக்குதுன்னு காதில் விழுந்துருச்சு, வரோம் சாப்பாடு வெயிட் பண்ணு. இப்படி சொன்ன அம்மா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் சுருதி பாக்ஸில் இந்த கடைசி சா இருக்குல்ல, அதில் பேசுது பாப்பா உங்ககிட்ட, அம்மா சாக்ஸ் எங்க, பஸ் வருது, லேட்டாக போயிடும், அறிவில்ல உனக்கு, இதோட தங்கமே இதோ ஒரு நிமிஷம் பொருடா. நான்லாம் அவ்வளோ சுருதியில் பேசியிருந்தேன்னா இன்றைக்கி உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். நான் எங்கள் அம்மா அடித்தே கொண்டிருக்கோம் என்ன. இல்லை, இங்கே இருக்கிற சின்ன பொண்ணுங்களுக்கு கேட்குறேன், நான் சின்ன குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு கேட்குறேன், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். கட்டின புருஷனா வாடா போடாங்கிறது, பிள்ளைய மட்டும் வாங்க போங்கங்கிறது என்ன ஒழுக்கம் அது? தங்கம் சாப்பிட்டீங்களா, உங்கள் வாங்க கேட்குறேன்ல, வாயன் புள்ள கேட்கு பேசிகிட்டு இருக்குல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு, ஏதோ சொல்லுதுங்க, வா. யார புருஷனை? எப்படி அது அடங்கும்? அந்த குழந்தை எப்படி அடங்கும் உங்களுக்கு? பணிவுடன் வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளை பணிவு சொல்லிக் கொடுங்க. டீச்சர்ஸ் கிட்ட பணியை சொல்லுங்க, தப்பே கிடையாதுங்க. நான் சொல்லித்தரேன், பணிவு என்பது அடிமையின் அடையாளம் அல்ல, ராஜகுணத்தின் முதல் தகுதி பணிந்து கற்பது.
பணியணுங்க. இவ்வளவு குரல் எடுத்து நான் பேசுவேன். ஆனால் என் சக தோழியிடமோ என் வீட்டிலோ நான் இவ்வளோ செருப்பு கழட்டுற மாதிரி புத்தியும் கழட்டி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே நுழையிறது. நான் மா என்ன தம்பி என்ன வேணும் மா, இது கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கம்மா, எனக்கு உடனே பண்ணி கொடுப்பேன். என் பையன் என்கிட்ட என்ன வாழுத்தனம் பண்ணுவான்றீங்க? ஊர் உலகத்துக்கு தான் டெரரான ஸ்பீக்கர். என் பையன் அன்றைக்கி கேட்குறான், என்னம்மா வீட்லேயே இருக்கல, மீட்டிங் போயிட்டுருக்குற. நான் என் பையன்கிட்ட சொன்னேன், நல்லா பேசுகிற வரைக்கும் விட மாட்டாங்கடா, என்ன பிஸியாக பேசிகிட்ருப்பேன். அப்படி நான் சொல்லியிருந்திருக்க வேணாம். போனவன் திரும்பி வந்து சொன்னான், அதனால தான் சொல்கிறேன் ஒரு நாளாவது நல்லா பேசுன்ட்டுன்னு போகிறான். அடா பாவி, என்னை அவமானப்படுத்துறதுக்குன்னே என் வீட்டில் வந்து பிறந்தியா நீ? அதுங்க அப்படி தான். குழந்தைகளோட எந்த நிலையில் எப்படி எந்த குரலில் எந்த மாதிரி பேச வேண்டும், எங்கே அன்பு செய்ய வேண்டும், எங்கே கண்டிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு 2 உதாரணங்களை உங்கள் மனதில் தொடுகின்ற உதாரணங்களை சொல்லுகிறேன். நம் வாழ்க்கையில் நாமும் மற்றவர்களும் சரியாக இருப்பதற்கு. இந்த குழந்தை பரிசு பெறுதுன்னு சொன்னேன்ல, எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல. நான் சொன்னல, நான் வாழ்வரசி, நான் இந்த அட்வைஸ் கொடுக்கலான்ட்டு. சொல்லட்டுமா? தாங்குவீங்களா? யாருக்காவது மன வருத்தம் வந்துச்சுன்னா சாரி, ஆனால் கேட்டுக்கோங்க, ஸ்ட்ராங் அட்வைஸ். இந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் கொடுக்கின்ற முதல் பரிசு என்ன தெரியுமா? இங்கே கொடுக்குற பரிசு அல்ல. அந்த குழந்தை உண்மையாகவே அது வாங்கும் பரிசு இங்கே வாங்குது இல்லை, அது இல்லை. உண்மையாக பெற்றோர்கள் தான் அதற்கு முதல் பரிசை தர முடியும். அந்த முதல் பரிசு என்பது வேறு எதுவும் இல்லை, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பது போல் ஒரு முதல் பரிசு வேறு கிடையாதுங்க. கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளலாம், அம்மா அப்பா சண்டை போட்டுக்கொள்ளாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள், குடும்பத்தை பிரித்து விடாதீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு குடும்பமாக நீங்கள் 2 பேரும் இணைந்து இருப்பது. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் சண்டை வருதா, உயிர் பிரச்சனை அப்படிங்கிறது வரும்போது மட்டும் வெளியில் 3வது ஆள்கிட்ட போங்க. மற்றபடி 3வது ஆள்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகாதீங்க, குடும்பத்தை பிரிச்சிருவாங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இது வெளியாலே செய்யாது இந்த பிரிக்கிற வேலையை. இவங்க கிட்ட மட்டும் உங்கள் ஒய்ஃபை பற்றியோ உங்கள் ஹஸ்பண்டை பற்றியோ எந்த ஒரு குறை இருந்தாலும் இந்த நான் சொல்கிற இந்த பட்டியலில் வரக்கூடிய யார்கிட்டையும் அந்த குறையை சொல்லாதீங்க. நம்பர் 1, சொல்லவே கூடாது. நம்மளை பெத்தது. 2வது நாம பெத்தது. 3வது நம்ம கூட பிறந்தது. 4வது கூட பிறந்ததுக்கு வாச்சது. இதெல்லாம் கிடைச்சதுனால நமக்கு கிடைச்சது. ஏன் தெரியும்? இவங்கெல்லாம் கெட்டவங்களா பர்வீன் சுல்தானா மேடம்? இல்லை, கெட்டவங்க இல்லை, நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு எங்கள் அக்கா, நானா உயிர் கூட கொடுத்துருவோம் அதுக்கு. அது உயிரே முக்கியம் இல்லை, அதுக்கு உயிர் கூட சத்தியம், உயிர் கூட சுல்தானா எடுத்துக்கோன்னு சொல்லும். நான் பேசினா இன்னைக்கு கூட உட்காந்து தேம்பி அழும். நான் மேடையில் பேச அது அழுதுகிட்டு தான் இருக்கும். அதால் நிமிர்ந்து என் பேச்சை முழுமையாக கேட்கவே முடியாது. அவ்வளோ உயிர் என் மேலே. அவகிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், அக்கா எங்கள் வீட்டுக்கார் என்னை இப்படி பேசிட்டாருக்கா, மனசு கஷ்டமாக இருக்குக்கா, என்ன செய்வா அவ? ஐயோயோ தங்கத்தை எடுத்து தரையில் போட்டுட்டானே, 30 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னேனே அந்த ஆளை கல்யாணம். 30 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம். அது அப்போவே பிரிக்க பார்க்கும். நீ என் வீட்டுக்கு வந்துரு, அந்த வீட்டுக்கு போவாதனோ. இது என் மேலே கடுப்புலையா பண்ணுது? இல்லை, என் மேலே அதிக பாசத்தில் பண்ணுது. இந்த அதிக பாசத்தில் என் குடும்பம் பிரிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் துக்கத்தையும் துயரத்தையும் அந்த ஆள்கிட்டையும் சொல்லுங்கள். கேட்கலையா? வெயிட் பண்ணுங்க, 10 வருஷம் 15 வருஷம் போகட்டும். அந்த ஆளுக்கு வயசாகும்ல, அப்போ வச்சு செய்யலாம். குடும்பத்தை பிரிக்க கூடாதுங்க.
பிரியவே கூடாதுங்கிறனா சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் பிரிஞ்சிடுறீங்க. குழந்தைகளை அது எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? தகப்பன் இல்லாமல் தாய் இல்லாமல் அந்த குழந்தைகள் வாழ்வது என்பது அந்த குழந்தைகளினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் அளிக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை. இந்த குயில் முட்டை இருக்குல்ல, அது காக்கா கிட்ட கொண்டு போய் போட்டுடும். பெண் குயில். ஆண் குயில் என்ன பண்ணும், அந்த 1 மணி நேரத்தில் அந்த முட்டை கட்டுற அந்த 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் தான் முட்டை ஓடு கட்டும். ஓடோட வயிற்றுல இருக்காது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் தான் முட்டை ஓடு கட்டும். ஓடு கட்டின உடனே முட்டை போட்டுருணும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. என்ன பண்ணோம் தெரியுமா? குயில், ஆண் குயில் காக்காய் இருக்கக்கூடிய அந்த கூட்டை தேடி அலையும். அங்கே போய் அதில் முட்டை இருக்கணும். அந்த கூடா போய் தேடி அங்கே அடை காக்கிற காகத்தை ஏதோ ஒன்று கலாட்டா செஞ்சு தூர கூட்டிகிட்டு போகும். ஒரு 15-20 நிமிஷம் ஆன உடனே இந்த பெண் குயில் இருக்குல்ல, அங்கே போய் முட்டை போட்டு வந்துடும். இது ஸ்ட்ரகிள், அம்மா அப்பாவனுடைய ஸ்ட்ரகிள். ஆனால் எங்கே தெரியுமா முடியுது அந்த ஸ்ட்ரகிள்? முட்டை போட்ட உடனே அம்மாவுக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த முட்டை இருக்குல்ல, அது இன்னொரு வீட்டில் இருக்குது. அங்கே அந்த முட்டை ஒரு காகத்தால் அடைகாக்கப்பட்டு குஞ்சு பொரியும். குஞ்சு பொரியும் போது நான் சொல்லுவது சயின்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு இன்று முதல் மிக அதிகமாக அக்கறை வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது அளவிலே நீங்கள் எவ்வளவு அவர்களிடத்தில் கோபப்பட்டு இருந்தாலும், நீங்கள் எந்த அளவிற்கு அவர்களை நீங்கள் துச்சமாக நினைத்திருந்தாலும் அல்லது அதிகமான அன்பு கொடுத்தவர்களை கெடுத்திருந்தாலும் இன்றிலிருந்து நிதானியுங்கள். அந்த குஞ்சு என்ன பண்ணும், காக்கா அடகாத்து பொரிஞ்சிரும். உள்ளே இருந்து குஞ்சுகள் வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகளுக்கு பசிக்கும். அந்த தாய்க்காக என்ன பண்ணும், போய் இறை கொண்டு வந்து எல்லா வாயிலையும் போடும். அப்போது கீச்சு கீச்சுன்னு கத்தோம்ல, அதில் குயில் குஞ்சனுடைய சவுண்டு மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த தாய் காக்கா இப்படி பார்க்கும், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ், ஹூ ஆர் யூ. மறுபடியும் அது குயில், அது ஸ்வீட் சவுண்டு. அப்படி அது ஸ்வீட் சவுண்டில் தன்னுடைய வாய்ஸ் அப்படி ஏற்றும் பொழுது வாயில் அந்த காக்கா இருக்கல, அது கொத்தும். கொத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தைங்க வாயில் பசிக்காக வாய் திறக்கின்ற பொழுது கொத்தப்படுகின்ற குயில் குஞ்சுகள் ஒருபோதும் இசைக்கின்ற பொழுது இன்பமாக இசைப்பதே இல்லை என்று இயற்கை வரலாறு சொல்கிறது. அது எப்பொழுதும் சோகத்துடன் தான் இசைக்கும். அது இளமையில் வாங்கின அடி. நம்ம வீட்டில் சில ஆண்கள் இருப்பாங்க, சில நேரங்களில் சில பெண்கள் இருப்பாங்க. அதுங்க ஃபோட்டோவில் கூட சிரிக்காதுங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுங்க வாழ்க்கையில் அதுங்க வெளியில் சொல்லிவிட முடியாதபடிக்கு ஏதோ ஒரு ஆழமான ரணத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அது பெற்றோர்களாலோ உடன் பிறந்தவர்களாலோ உறவினர்களாகவோ அளிக்கப்பட்டிருக்கும். குழந்தைகளை நாம் வளர்ப்பது என்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து உடல் சேர்வதனால் வரக்கூடிய குழந்தை பிறப்பு இருக்கு இல்லையா, அது அந்த வினாடியில் முடிந்து போகிறது, குயில் முட்டை போல. அதற்கு பிறகு அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு பெயர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாம் குழந்தைகளை வளர்க்கிறோமா? நான் இப்படி சொல்றேன், பல நேரங்களில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு, தன்னுடைய பயாலஜிக்கல் ப்ராப்ளத்தை மட்டும் பேசிக்கிட்டு குழந்தைகளுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுறது. செய்யாதீங்க. கொடுக்கின்ற 2வது பரிசு என்ன தெரியுமா? அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற 2வது பரிசு, பிரார்த்தித்து சொல்கிறேன், உயிரோடு இருப்பது. அப்பாவும் அம்மாவும் அதில் யாரேனும் ஒருவர் உயிரோடு இல்லை, 2 பேரும் உயிரோடு இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு அதைவிட பெரிய துக்கம் இருக்கிறது. இயற்கையாக உங்களுக்கு அவ்வளவுதான் வாய்ப்பு எடுத்தால் பரவாயில்ல, உடல் ஆரோக்கியத்தையாவது பேணிக் கொள்ளலாம்ல. எவ்வளவு கெட்ட பழக்கங்கள். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பெண்கள், இளம் பெண்கள் வீட்டில் சமையல் செய்யுங்கள். வீட்டின் சமையல் அறையை மருத்துவ நிலையமாக மாற்றுங்கள். நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. எதை பார்த்தாலும் ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன். எங்கள் தூரத்து உறவு ஒன்று வந்து வாய்ச்சுது, கல்யாணமான 5 மாதத்துலேயே டைவர்ஸ். டீயை கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுது மேடம் அந்த பொண்ணு. டீ மேடம்
ஒரிஜினல் நடந்தது. அடிப்படை விஷயங்களை ஆடம்பரமாக்கி கொள்ளாதீர்கள். வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்பார் வள்ளுவர். வருகின்ற வருமானத்திற்குள் சிறப்பான வகையிலே குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆற்றல். அதனால் தான் சொல்லேன், எளிமையை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, தப்பில்லை. காலையில் ஒரு தோசை, மத்தியானத்துக்கு ஒரு குழம்பு, நைட்டுக்கு அதே குழம்புல அதே மீதம் இருக்கிற மாவில் தோசை. இப்படி தானே சார் இருந்துச்சு நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் கேட்குறோம், நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற. 4 வகை காய்கறி அப்படிலாம் கிடையாதுங்க. இல்லைன்னா ஹோட்டலுக்கு போகிறது. ஆரோக்கியமாக இருங்கள், உயிரோடு இருங்கள். நான்லாம் 12 வயசு 15 வயசுலலாம் வீட்டுக்கு வரும்பொழுது திக்குன்னு இருக்கும் எனக்கு. வீட்டு வாசலில் நிறைய செருப்புகள் இருந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். நான் அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கணும். என் பிரார்த்தனைகளில் மிக முக்கியமானது என் அம்மா அப்பாவின் ஆயுள். என் அப்பா இறக்கின்ற பொழுது 82 வயது. என் அம்மா இப்பொழுது 80 தொட்டிருக்கிறார். ஆரோக்கியமாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். மிக மிக கவனம். பெற்றோர்கள் உயிருடன் இருக்க வேண்டும். 3வது பரிசு குழந்தைகளுக்கு நீங்கள் தரும் 3வது பரிசு. அதிகமாக பேசுகிறேன் என்றால் பொறுத்து கொள்ளுங்கள், பொருட்படுத்துங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். கடன் இல்லாமல் இருங்கள் பெற்றோர்களே. அதைவிட பெரும் பரிசு குழந்தைகளுக்கு வேறு கிடையாது. கடன் இல்லாமல் இருப்பது, உயிருடன் இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது, மனைவியும் கணவனும் சேர்ந்து இருப்பது தான் குழந்தைகளுக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பொருள். இங்கே பிடிஏ டீச்சர் கூப்பிட்டாங்கன்னா 2 பேருமா சேர்ந்துவாங்க, கணவன் மனைவி 2 பேரும். பர்வீன் சுல்தானா பேசுகிறேன்னு உடனே வந்தீங்க. இந்த டீச்சர்ஸ் கேட்பாங்க, வாங்க சேர்ந்து வாங்க. உங்கள் பிள்ளையை பற்றி சொன்னாங்கன்னா நம்புங்க. ஒரு ஸ்கூலில் சிஸ்டர் 3 நாளாக புள்ள மத்தியானம் சாப்பிடல. அந்த அம்மா பார்க்கவே இல்லை போல இருக்கு. டீச்சர் நோட் எழுதி எழுதி அனுப்புகிறாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி எனக்கு நிகழ்ச்சி, காலை நிகழ்ச்சி. நான் அப்படியே ரவுண்ட்ஸ் வரேன் ஸ்கூலில். அந்த டீச்சர் ஃபோன் பண்ணுது அவங்க அம்மாவுக்கு, குழந்தை 3 நாளாக சாப்பிட்லையே, நீங்கள் கவனிக்கலையா? அப்படியா, வேலைக்காரமாக தான் அந்த டிஃபன் பாக்ஸை கழுவுது, நான் பார்க்கலையே. இன்றைக்கி சாப்பிட்டாளா இல்லையா? சாப்பிடல. டீச்சர் ஒரு ரிக்வெஸ்ட். என்னம்மா? உங்கள் கையில் ஃபோன் இருக்கா? இருக்கே, அதை கொஞ்சம் காட்டுங்களேன், அதை சாப்பிட்றோம். யார்? டீச்சர் காட்டணுமா? ஃபோனில் கேம் போட்டு டீச்சர். என்னங்க இது? எங்கே தவறுகிறோம் நாம்? புத்தக வாசிப்பும், குழந்தைகளை கவனிப்பதும், கணவனை கவனிப்பதும், மனைவியை கவனிப்பதும் நம்முடைய பொறுப்பு. இந்த பொறுப்பிலிருந்து நான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 4-5 விஷயங்கள் நேரம் கூடியிருக்கு. இன்னொரு நாள் வரேன். நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு என்று சில விஷயங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் எங்கேயாவது நான் பேசுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மிக ஆழமான மன நிம்மதியும் முழுமையான பவரும் நமக்கு இருக்கணும். நிம்மதியும் சுதந்திரமும் அதிகாரம், இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நிகழ வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பணம் வரும், தானாக வரும். ஏன் தெரியுமா? வாழ்க்கை சூழலை சரி செய்து கொண்டால் பணம் ஒரு பிரச்சனை அல்ல. அதன் மீது சில சிக்கல்கள் வருகின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் தலை தூக்குகின்றன. ரொம்ப வெளிப்படையாக புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆழமாக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ தான் நிறைய பேர் படம் பார்க்குறீங்களே. ஓடிடியில் இருக்க அந்த படம் இப்போ இருக்கான்னு தெரில, போன வாரம் வரைக்கும் இருந்தது. அடாலசென்ட்னு பேர். அதுக்கு தமிழில் வந்திருக்கு, தமிழ் டப்பிங் இருக்குது. 4 எபிசோடோ 5 எபிசோடோ. அது ஒரு வெப் சீரிஸ். முடிஞ்சால் பார்த்துருங்க. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டு திஸ் பேரண்ட். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். அந்த படம் ஒரு 13 வயசு குழந்தையுடையது. அம்மா அப்பா, ஒரு அக்கா 17 வயசில் ஒரு அக்கா. திடீர்னு ஒரு 3:30 மணிக்கு வண்டி கதவு எல்லாம் உடச்சிக்கிட்டு போலீஸ் அந்த பையனை பிடிச்சிட்டு போகுது. எதுக்காகன்னு பார்த்தா கொலை கேஸ். அந்த குழந்தை எப்படி தெரியுமா இருக்கா? அந்த ஆஸ்கர் அவார்ட் போயிருக்கு ஷீனா மேடம். அந்த பையனுடைய செலெக்ஷன் ஆஸ்கருக்கு போயிருக்கு. கறந்த பால் இருக்கு இல்லைங்க, அப்படி இருக்கான் புள்ள. எங்கிருந்து தான் கண்டுபிடிச்சாங்களோ அந்த குழந்தைய, அவ்வளோ க்யூட்டாக இருக்கான்.
இன்னசென்ட்னா இன்னசென்ட் அப்படி இருக்கான். ஒரு 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 மறு இல்லை, கடவுளிடமிருந்து வந்த குழந்தை போல இருக்கான். அந்த குழந்தை 15 வயது பெண்ணை கொலை செய்திருக்கிறார். இதுதான் கேஸ். ஆனால் அந்த படம் அப்படியே போங்க, அந்த குழந்தை சொல்லுங்க நான் செய்யலைன்னு சொல்லும். ஆனால் யாரையும் பிடிக்காது. அவங்க அக்காவை, அவங்க அம்மாவை, அவங்க பக்கத்தில் இருக்கிற யாரையும் பிடிக்காது. அவங்க அப்பாவை எட்டி பிடிக்கும். டேட் டேட், அப்பா அப்பா நீ நம்புறல்லப்பா, நான் செய்யலப்பா, நான் செய்வேனப்பா, என் முகத்தை பார்ப்பா, நீ எப்போவுமே சொல்லுவியப்பா, என் முகத்தை பார்ப்பா, நான் செய்யலப்பா, என்னை காப்பாற்றிடுவல்லப்பா, இப்படியே சொல்லுவான். 1 வருஷம் ட்ரையல் ஓடும். கடைசியாக அந்த கொலையை அவன்தான் செய்தான் என்பது ப்ரூவ் ஆகிடும். இதெல்லாம் படங்க. கடைசி அந்த 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 டைரக்டரை என் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளேனும் சந்தித்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த டைரக்டர் ஒரு வேலை செஞ்சான். கடைசி ஷாட் ஒன்று வச்சுருப்பான். அவங்க அப்பா நல்லா குண்டா இருப்பார். அவர் மெக்கானிக், பெயிண்டர், ஏதோ மெக்கானிக்கோ பெயிண்டரோ, ஒரு கூலி தொழிலாளி தான். அவங்க அப்பா வந்து அந்த அந்த ரூமில் உட்காந்துட்டு அழுவார். அவங்க ஒய்ஃப் நிற்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி போகும்போது அந்த கையை பிடிச்சி அப்படி அவங்க ஒய்ஃபை நிறுத்தி அவர் ஒரு கேள்வி கேட்பார். இதுதான் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு செல்ல வேண்டிய மெசேஜ். அம்மா, அவன் தான் நம்ம கொலை பண்ணியிருக்கான். அந்த சிசிடிவி கேமராவில் தெரியுதுமா, நான் முதுகு பக்கமாக தெரிகிறதெல்லாம் அவன் தான் எனக்கும் தெரியுது. ஆனால் அவன் என்கிட்ட சொன்னானேம்மா, நான் இல்லைன்னு சொன்னானேம்மா, அவன் சொன்னதை நான் நம்பினேனேம்மா, இப்போ சொல்கிறான் அவன் தான் பண்ணேன்னு. ஏம்மா அவன் என்னை மட்டும் குறி வச்சு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான்? எங்க பாருங்கள், நான் 36 மணி நேரம் 18 மணி நேரம், அது 10 மணி நேரம் 18 மணி நேரம் ஏதோ ஒன்று அந்த படம் பார்க்குறேன். எனக்கு அதெல்லாம் படமாக தெரிலங்க. சொன்னல 400 பக்க புத்தகத்தில், 480 பக்க புத்தகத்தில் அந்த 80வது பக்கத்தில் 3வது வரி ஒரே ஒரு கோடு தாங்க. அவன் சொன்ன வார்த்தை. என்னை மட்டும் பார்த்து ஏமா அப்படி சொன்னா? அப்பா நீ நம்புறல்லப்பா, நான் செய்யலப்பா, நீ என் கையை மட்டும் ஏமா பிடிச்சான்? அந்த அம்மா சொல்லுங்க. அம்மா, நான் இங்கே வந்திருக்கிற கணவன்மார்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்ககிட்ட இன்ட்யூஷன் இருக்கோ இல்லையோ, அம்மா கிட்ட ஒரு இன்ட்யூஷன் வரும். அது கணவர்கிட்ட சொல்லும், எங்கள் பையனை கொஞ்சம் பாருங்கள், பொண்ணை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லும். உன் புத்தியை நீ கொண்டு வந்து இங்கே செலுத்தாதன்னு சொல்லாதீங்க, கவனிங்க. அப்படியா அப்படின்னு கவனிங்க. அவன் அம்மா சொல்லுவா, சின்ன வயசுலேருந்து வளரும் பொழுது அவன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்தாலும் உங்ககிட்ட வந்து இன்னசென்ட்டாக முகத்தை காட்டிக்கிட்டு, அப்பா நான் இதை செய்யவே இல்லைப்பா, இவங்கெல்லாம் சேர்ந்து நான் செஞ்சேன்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்கப்பான்னு சொல்லும்போது, நான் நம்புறேன்டா குழந்தைன்னு அந்த குழந்தைய நீங்கள் அணைச்சிக்கிட்டீங்க. நீ எந்த தப்பு செய்தாலும் நீ செய்யவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நான் நம்புகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த படிமத்தை குழந்தையிலிருந்து அவன் புத்தியில் ஊட்டி விட்டது நீங்கள். அதனால் தான் அவன் உங்களை பார்த்தபடி சொல்லிக்கொண்டே இருந்தான்னு கோமா வெளியில் போயிடுவாங்க. கடைசியாங்க அந்த ஆள் அழுவாருங்க. அந்த ஆள் அழற அந்த விஷயத்தை பார்க்க எனக்கு இப்போ கொலை நடுங்குதுங்க. அவன் சொல்லுவான், 12 வயசு தானே, நீ என்ன சினிமா பார்த்துற போற, நீ என்ன மொபைலில் பார்த்துற போற அப்படின்னு நான் நம்பினேனே. நீ வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டு லேட் நைட் வீட்டுக்கு திரும்பும்போது குழந்தை என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு நான் உன்னை விட்டுட்டேனே. நீ போய் தனியாக ரூமில் பூட்டிக்கிட்டு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு சத்தமாக யாரோடய பேசிகிட்டு இருப்ப, மியூசிக் கேட்டுக்கிட்டு இருப்ப. டேய் அப்படின்ன உடனே நீ அதை ஆஃப் பண்ணிட்ட. அப்படின்ன உடனே நீ கீழ்ப்படுகிறாய்ன்னு நான் நினச்சேனே. எனக்கு தெரியாமலேயே நீ ஒரு குற்றவாளியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறாய் என்று தகப்பனாகிய நான் புரிந்து கொள்ள மறந்து விட்டேனே. I can be the better person for you, my dear son. I am sorryன்னு சொல்லுவார். என்னை மன்னித்து விட, நான் மிகச்சிறந்த மனிதனாக உன் வாழ்க்கையில் இருந்திருக்க முடியும், நான் இருக்கவில்லை. எனக்காகத்தான் இன்றைக்கு நீ குற்றவாளியாக இருக்கிறாய். நான் உன்னை கண்காணிக்க தவறிவிட்டேன் சொல்லி அந்த குழந்தையினுடைய பொம்மையை எடுத்து அதுக்கு போர்வையை பற்றி அப்படியே கவுந்து படுத்து அழுவான். அந்த படம் அப்படியே முடியும். யாரோ ஒருவன் எடுத்த படம் தான். நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களுடைய பார்வைக்கு தெரியாமல் குற்றவாளிகளாக வெளியில் வளர்ந்து விடலாகாது என்றால் நாம் அந்த குழந்தைகளை மிக நுட்பமாக கண்காணிக்க வேண்டும். கண்டிக்க வேண்டும்னே நான் சொல்லலை, கண்காணிங்க. சைலேந்திர பாபு சார்னு ஒருத்தர் டிஜிபி இருந்தாரா? ஷீனா மேடம் அவங்களெல்லாம் பேச கூப்பிடணும். நீங்கள் கூப்பிட்டாச்சா? அந்த மனிதர் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுத்துகிட்டு போய்
அவங்க அம்மாட்ட கொடுக்கும்போது ஒரு கன்ஃபெஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அம்மா, சின்ன வயசில் அப்பாவுடைய பர்ஸில் 5 ரூபா காணோம் இல்லைம்மா. ஆமாம். அது எல்லாரும் எடுத்தாங்கன்னு கேட்டால் எல்லோரும் எடுக்கலன்னு சொன்னாங்கல்லம்மா. அப்பா போயிட்டாரு. ஆமாம். அதுக்கு என்ன இப்போது? நான் தாம்மா எடுத்தேன். ஃபுல் போலீஸ் யூனிஃபார்மில் முதல் மாதம் சம்பளம் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு அவர். அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே குரூப்பில் இருக்கிறீங்களே, எத்தனை தாய்மார்கள் அப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். புருஷன் மட்டும் கொஞ்சம் வாசனை மாறிஞ்சிருச்சுன்னா புரியுதுல்ல நமக்கு. பிள்ளைக்கு புரியுதா? மனைவி கிட்ட மட்டும் ஏதாவது மாற்றம் இருந்தால் உடனே புரியுது. மக கிட்ட மாற்றம் இருந்தால் புரியுதா? அவங்க அம்மா சொன்ன பதில், நீ தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அம்மா, நான் எடுத்ததை பார்த்தீங்களா? இல்லைப்பா. பின்ன உங்களுக்கு எப்படிம்மா தெரியும்? அவர் நேரடியாக SBOS ஸ்கூலில் பேசின பேச்சு, நான் அவரை தனியாக பேட்டி எடுத்திருக்கேன். அப்போவும் இதை அக்னாலேஜ் பண்ணார் அவர். கதைப்பமா வித் பர்வீன் சுல்தானால சைலேந்திர பாபுவோட நான் பேசியிருக்கிறேன் ஆனந்த விகடனில். நீங்கள் இப்போ கூட யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். நீ சொன்னதை நான் நம்பலப்பா. அந்த அம்மா சொன்ன பதிலுங்க. நான் எடுக்கலேன்னு நீ சொன்னல்லப்பா, நான் அதை நம்பலப்பா. நாங்களா அந்த அம்மா நான் எங்கே பாராட்டுறேன் தெரியுமா? அந்த அம்மா தான் குழந்தைகிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எப்படி தெரியுமா கண்காணிச்சு சொல்லவே இல்லை. அந்த குழந்தைகிட்ட அந்த கெட்ட பழக்கம் இருக்கிறத தனக்கு தெரியும்னு எப்படி வளர்த்து எடுத்துச்சு தெரியுமா? யார் பரிசுலேருந்து யார் காசு எடுத்தாலும் தான் கணவர் பரிசுலேருந்து காசு எடுக்கிற ஒரு பையனை எப்படி வளர்த்துச்சு பாருங்க. யார் பர்ஸ்லேருந்து யார் காசு எடுத்தாலும் பிடிச்சிட்டு போய் காவல் நிலையத்தில் நிறுத்தி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்ற காவல்துறை அதிகாரியாக அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தாள். இதாங்க பேரண்டிங். அதனால தான் கடைசியாக அவர் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு எல்லாருக்குமே சல்யூட் பண்ணிட்டு, அந்த சல்யூட் மாறாமல் தன்னுடைய தாயிடத்தில் போய் தன் தாய்க்கும் ஒரு சல்யூட் பண்ணார். நான் இன்றைக்கு இவ்வளவு நேர்மையான அதிகாரியாக நான் இருப்பதற்கு அம்மா நீதான் காரணம் என்று அந்த லக்ஷ்மி என்கின்றவருடைய பெயரால் தன்னுடைய வீட்டை ஒரு லைப்ரரியாக மாற்றி அதற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த தனையன். நமக்கு முன்னால் இருக்கிறது வாய்ப்பு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பீயிங் a parent is not a biological factor, it's a social responsibility. அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கான அஃபிஷியல் நேம், இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு நிர்வாக அதிகாரி நீங்கள் 2 பேரும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்திருந்து அந்த பிள்ளைகளை மிகச்சிறப்பாக வளர்த்து அந்த குழந்தைகள் நாளை விண்முட்ட பறந்து உங்கள் புகழை பரப்ப வேண்டும். உங்களுக்கான அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஆயுதமாக இறைவன் அவர்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை விதையாக தர வேண்டும். விதைத்தவள் தூங்குகிறேன், விதைகள் தூங்குவதே இல்லை. நீங்கள் விதைகளாக மாறுங்கள். உங்கள் குழந்தைகள் விருட்சமாக வளர்ந்து இந்த தேசத்தை காப்பார்கள். நன்றி, வணக்கம்.